வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலகத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற தலை சிறந்த அறிவியல் அறிஞர்களுள் ஒருவர் என்பதை எல்லோரும் அறிவோம். ஆனால் அவர் மாணவராக இருக்கிற போது மிகச்சிறந்த வகுப்பில் முதல் மாணவனாக எப்போதும் இருந்ததில்லை. சாதாரண மாணவர்களில் ஒருவராகத்தான் அவர் இருந்தார். அது மட்டுமில்லாமல் அவர் மதிப்பெண்களும் கூட அளவாகத்தான் பெற்றிருந்தார். அதனால் வேலை கூட உடனே கிடைத்துவிடவில்லை. சோர்ந்திருந்த ஒரு கட்டத்தில் பொறியாளரான அவருடைய தந்தையார் ஹெர்மன் ஐன்ஸ்டீன் அவருக்கு ஒரு சின்ன பரிசு கொடுத்தார். அந்த பரிசு வேறொன்றும் இல்லை, திசை காட்டி, அதாவது காம்பஸ் என்று நாம் சொல்லுகிறோமே, அதனை அவர் கொடுத்தார். அந்த திசை காட்டி ஐன்ஸ்டீனுக்குள் பல உந்துதல்களையும் ஊக்கங்களையும் தந்தது. திரும்ப திரும்ப அதை வைத்துக்கொண்டு அவர் பல ஆய்வுகளை செய்து கொண்டிருந்தார். பிற்காலத்தில் அவர் செய்த பல்வேறு அறிவியல் ஆய்வுகளுக்கு இந்த திசை காட்டிதான் உந்துதலாக இருந்தது. எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன புத்தகம் அல்லது ஒரு சின்ன கருவி கொடுக்கிற போது அது அவன் எதிர்காலத்தை வடித்து அமைக்கிற மாதிரியான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தால் இன்னும் பல ஐன்ஸ்டீன்களை நாம் உருவாக்க முடியும்.